வணக்கம். மாவட்ட நிதித்துறை வேலைவாய்ப்புக்கான அப்ளை ஆன்லைன் ப்ராசஸ் எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். தமிழ்நாடு முழுவதும் 2000க்கு மேற்பட்ட வேகன்சி மாவட்ட வாரியாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை ஆன்லைன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் தொடர்ச்சியாக நம்ம காணொலி பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், அதுவும் நன்னடத்தை சான்றிதழ் அப்ளை ஆன்லைன் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்தையும் எழுது. இதில் யார் யார்கிட்ட வாங்கலாம், இந்த ஃபார்மெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த காணொலி வாயிலாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் சொந்தமாக நிறைய டவுட்ஸ்க்கு கிளாரிட்டி கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த காணொலி இருக்க போகுது. ஸோ இதுதான் அப்ளை ஆன்லைன் பேஜுங்க, சரிங்களா? ஸோ அப்ளை ஆன்லைன் பேஜில் முதல்ல கல்வி தகுதி, தொழில்நுட்ப தகுதி, சாதி சான்றிதழ் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணணும். தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் இருந்தால் அப்லோட் பண்ண, இல்லாட்டி விட்டுடலாம். ஆனால் அங்கே எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே கொடுத்து தான் ஆகணும். அப்புறம் ப்ரியாரிட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா டிசி கடைசியாக நீங்கள் என்ன படிச்சிங்கன்னா அதோட டிசி, அப்புறம் என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இது யாருக்கெல்லாம் பொருந்துன்னா அரசு வேலையில் பணிபுரிபவர்களுக்கு. அப்புறம் கேரக்டர் அண்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அனெக்சரி ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ கேரக்டர் அண்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அனெக்சரி ஏ அந்த ஃபார்மெட் உள்ள மாதிரி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுடைய நற்பண்பு, நன்னடத்தை, நன்மதிப்பு ஆகியவை குறித்து சான்று அளிக்கக்கூடிய 2 நபர்களின் விவரம். அவர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்க தேவையில்லை, ஆனால் அவர்கள் விண்ணப்பதாரருக்கு உறவின் அளவர்களாக இருத்தல் வேண்டும். அதாவது நீங்கள் கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட பச்சைமைட்டை தான் ஸ்கைன் போடுறவங்கள்ட்ட வாங்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்களும் இருக்கணுங்க அவசியம் கிடையாது. ஸோ உங்களை பற்றி தெரிஞ்சவங்க தான் 2 பேர், சரிங்களா? அவங்ககிட்ட தான் இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். அவங்க பேரை தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபில் பண்ணணும், சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா முதல்ல இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணுமானா, இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் இருந்தாலும் இது சப்மிட் ஆகிடுதுங்க. அப்போ கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வச்சு அந்த ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லை பண்ணாமல் விட்டாலும் ஓகே தான். ஆனால் இங்கே பேர் கொடுக்கணும். யார் உங்களுக்கு நற்சான்று கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பேர், அவங்க என்ன பதவியில் இருக்காங்க, என்ன தொழில் பண்ணுறாங்க, அவங்களோட மொபைல் நம்பர், அட்ரஸ் வேணும், சரிங்களா? ஸோ இது கொடுத்த கண்டிப்பாக அவங்க பேர் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஆனால் கண்டிப்பாக இதை அப்லோட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, நான் அப்லோட் பண்ணுறேனாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம இன்றைக்கி ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறோம். இது நான் மேண்டட்டரி ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. நான் மேண்டட்டரி ஃபீல்டுனா கம்பல்சரியாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே போல் அன்னெக்சர் ஜீன் இருக்காங்க, இதுவும் நான் மேண்டட்டரி ஃபீல்டு. ஏன் சொல்கிறாங்கன்னா இது ஒரு அப்ளிகேஷனில் நான் மேண்டட்டரினா கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற இணைப்பு. இப்போ அன்னெக்சர் ஜியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆயுதப்படையில் பணிபுரிஞ்சவங்களுக்கான இது வைக்கிறது. அப்போ நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இதை அப்லோட் பண்ண தேவையில்லை. அதே போல் தான் பண்பு மற்றும் நடத்தை சான்றிதழ் நான் வாங்கிட்டு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே. இல்லை இப்போதைக்கு நான் வாங்க முடியாது, எப்போ கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு, நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் முடித்து ப்ராக்டிக்கல் முடிஞ்சு அப்புறம் இன்டர்வியூக்கு போவீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் சான்றிதழ் சரிபார்ப்பப்போ நீங்கள் மென்ஷன் பண்ண 2 பேர்கிட்ட நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்கள, அந்த 2 பேர்கிட்ட நீங்கள் அந்த ஃபார்மில் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இல்லை நான் இப்போயே வாங்கிட்டு அவங்க 2 பேர்த்து வாங்கிட்டு அந்த ஸ்கேன் காப்பி அப்லோட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். இல்லை அவங்க பேர் மட்டும் இப்போதைக்கு நான் போட்டுக்கிறேன், சான்றிதழெல்லாம் பின்னாடி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான், சரிங்களா? இது கம்பல்சரியாக கிடையாது. இல்லை நீங்கள் வாங்கி வச்சுட்டு நான் அப்லோட் பண்ணாலும் ஓகே தான், சரிங்களா? இந்த ஃபார்மெட் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க, அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் கேரக்டர் அண்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃபார்ம், சரிங்களா? அவங்க இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, அஸ் வெல் அஸ் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் இந்த நபர் அவங்க அப்பா பேர் என்பவர், எனக்கு இந்த முகரில் வசித்து வருகிறார், எனக்கு 10 ஆண்டுகளாக தெரியும், 5 ஆண்டுகளாக தெரியும். இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணணுங்க. குறிப்பிட்டுள்ள சார்நிலை நீதித்துறை பணிகளை கீழ் உள்ள இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க அவர் நற்பணுக்கு நடத்தி கொண்டவர் என சான்றளிக்கிறேன்ட்டு அவங்க நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கை எண் கேட்டிருக்காங்க. அப்புறம் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும் அதை சொல்லணும், சரிங்களா? அப்போ அவரோட கையொப்பம், என்ன நாள், சான்றளிப்பவன் விவரம், பெயர், அவருடைய முகவரி, அப்புறம் தொலைபேசி எண், சரிங்களா? ஸோ இதை மாதிரி இந்த ஃபார்மெட்டு தான் வாங்கணும், சரிங்களா? இதை வாங்கியும் வைக்கலாம் இப்போதைக்கு. இல்லை வாங்காமல் அந்த நேமு மட்டும் நம்ம காப்பிச்சிருந்தா பார்த்தீங்களா, நேமு மட்டும் மென்ஷன் பண்ணாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது
அவங்க இந்த இதுக்கு கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். அவங்க யார் யார் கொடுக்குறாங்களோ அவங்க நேம் மட்டும் மென்ஷன் பண்ணாலும் ஓகே தாங்க. ஸோ இதனால் வந்து யாரும் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக வாங்கி தான் அப்லோட் பண்ணல. யார் கொடுக்குறாங்களோ அவங்க பேரை மட்டும் போட்டுட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து நாட் கம்பல்சரி தான். நம்ம வந்து அந்த ஹெல்ப்லைன் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணி இந்த வீடியோவை பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து அந்த ஃபார்மெட்டை நாங்கள் இப்போ வாங்கிக்கலாமான்னா நான் நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து வாட்ஸ்அப் சேனல் குரூப்பும் டெலகிராம் குரூப்பும் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு போட்டு விட்றேன். நீங்கள் எடுத்து இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது கூட அந்த ஃபார்ம் வந்து தேவைப்படலாம். ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க. இப்போதைக்கு கண்டிப்பாக வாங்கன்னு தெரில. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 நபர்களின் விவரம் அவர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்க தேவையில்லை. சரிங்களா? கண்டிப்பாக வந்து கெஜெட்டட் ஆஃபீஸரோட பச்சைமையிட்ட இருக்க தேவையில்லைன்னு தான் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவர்கள் விண்ணப்பதாருக்கு உறவின் அல்லாததாக இருக்கணும். உங்கள் பிளட் ரிலேஷன் இல்லாதாமல் உங்கள் நெய்பரோ உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜரோ அந்த மாதிரி வந்து அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஆள்கிட்ட வாங்கிக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, உங்கள் ரிலேஷன் இல்லாத ஆளாக இருக்கணும். அவங்ககிட்ட 2 பேர் வாங்கினா போதும். இதுக்காண்டி வந்து பச்சை மீட்டர் சைன் வாங்குற போயிட்டு அவங்களுக்கு 200 300 கொடுத்துட்டு காசை விரயம் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு இதுதான் கேட்டிருக்காங்க. முடிஞ்சவங்க வந்து வாங்கி வச்சு அனுப்புங்க. இல்லாட்டி வந்து இதை மட்டும் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணாலும் அப்லோட் ஆகுது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து நான் மேண்டரி ஃபீல்டு இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கு கூட அவங்க இந்த டேட்டு மட்டும் வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இப்போ முதல்ல இந்த காணொலி போட்டு தான் அப்ளை ஆன்லைன் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அதனால் இதில் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ மேலும் டவுட் இருந்தால் தெரிவிங்க. நம்ம அடுத்த காணொலியில் எது முக்கியமான டவுட்டோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஒரு 2-3 நாளில் இந்த அப்ளை ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக கிளாஸஸ் போயிடலாம். நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேஜ், அப்புறம் வந்து ஆன்லைன் கிளாஸோட பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் ஒரே பேக்கேஜில் தான் நம்ம கொடுக்குறோம். ஒரே காஸ்ட்டு தான். ஜஸ்ட்டு 500 இத்தனையும் ஆஃபர் பண்ணுறாங்க. வேணுங்கிறவங்க அந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் சாட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது சொன்னவங்க டவுட் இருந்தாலும் தெரிவிங்க. அடுத்த காணொலியில் நம்ம அப்ளை ஆன்லைன் வீடியோ போட போகிறோம். அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.